கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது. வால்பாறை பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்தது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் வற்றியது. இந்நிலையில் தற்போது பல இடங்களில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதால் வால்பாறை பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் சற்று தணிந்துள்ளது. மண்ணாய்க்குப்பட்டி கிராமத்தில் வாழைத்தோப்பு போட்டிருந்தேங்க. ஒரு 1.5 ஏக்கரா பக்கமா சூற காத்து ஒரு 2 மணி வாக்கில் வந்து அத்திக்கட்டி ஆலங்கட்டியோட அடிச்சு என் தோப்பு பூராவே ஒரு 600 மரத்துக்கு மேலே பூரா சாஞ்சு போச்சுங்க. அதை நம்பி நான் வீடு கட்டினேன். பல இதெல்லாம் கடை வச்சிருக்கிறேன். என்னால் எதுவும் முடியல. சாதாரண எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு விலையில போய் ஆயிடுச்சுங்க. கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சேதமடைந்தன. வாழப்பாடி அடுத்த மண்ணாயக்கன்பட்டி பகுதியில் ஆலங்கட்டி மழையுடன் பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதில் நிலை குலைந்து விழுந்த வாழை மரங்கள் நாசமடைந்தன. 1.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உரிய இழப்பீடு வழங்க உதவ வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதிகளில் சூறாவளி காற்றினால் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் சுமார் 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இது மாதிரி காற்று அடிச்சு இருக்கிற வாழையெல்லாம் மொத்தத்துக்கு ஒரு 3-4 ஏக்கருக்கு மேல இருக்குது. எல்லாமே இல்ல ரொம்ப இதுவும் இல்லாம போய் உடைஞ்சு போச்சு மொத்தமா. அது என்ன செய்யறது எங்களாலே இன்னும் செஞ்சுறதுக்கு என்னால முடியல. சின்னமனூர் பகுதியிலிருந்து டெய்லி நான் வந்து போய் பார்த்து கொண்டு இன்னும் பிள்ளை மாதிரி வளர்த்ததுல இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலைகளை நாங்க நிக்கிறோம்.